வெல்கம் பேக் கார்டனிங் அம்மாவனும் ஹைப்பா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நீங்கள் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி வாங்க ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான 2 பயிர் ஊக்கியை பற்றி நம்ம பார்க்கலாம். வீடியோவில் போகலாமா? நம்மளுடைய எல்லா செடியும் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. என்ன இப்போ வெயில் ரொம்ப அதிகமாக அடிக்கிறதுனால நான் வந்து 2 நேரத்துக்கு தண்ணி ஊற்றுறேன்ப்பா. சில நேரத்தில் ஈவினிங்கில் மழை வந்துடுது, அப்போ விட்டுறது. ஓகேயா? மல்லிகைப்பூலாம் நல்லா சூப்பராகவே இருக்குது. நம்ம போட்ட லிக்யூட் வந்து நல்லாவே வேலை செஞ்சுருக்கு. அதே மாதிரி பூச்சியாக இருந்துச்சுல, அதெல்லாம் இல்லை. நம்ம வந்து சாம்பல் தெளித்தோம். அதுக்கப்புறம் இந்த இஞ்சி மிளகாய் பூண்டை வச்சு நம்ம வந்து தெளிச்சு விட்டோம். ஏற்கனவே எல்லாமே நான் வீடியோ போட்டிருக்கிறேன். நல்லா பச்சையாக ரொம்ப நல்லாவே இருக்குதுப்பா. அந்த இடம் பார்க்குறக்கு அப்படியே கும்முண்டு அப்படியே நல்லாவே இருக்குது. எல்லாமே மல்லிகைப்பூ செடியும் ஜாதி பிச்சி இருக்கிறது, அது பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த சைடு வந்து மல்லிகைப்பூ, இந்த சைடு வந்து ரோஜாப்பூ வச்சுருக்கேன், இந்த சைடு வந்து மல்லிகைப்பூ செடி வச்சுருக்கேன். எல்லா செடி நல்லாயிருக்கு. நல்லா வெயில் ஈவினிங்லேயும் இந்த இடத்துல நல்லா வெயில் அடிக்கும், காலையில் நல்லாவே வெயில் அடிக்கும். இந்த இடத்துல இந்த 2 வெயிலுமே நல்லா சூப்பராகவே அடிக்கும். மல்லிகைப்பூ செடிக்கு முக்கியமாக நம்மளுக்கு வந்து நல்லா வெயில் அடிக்கணும். வெயில் அடிக்கலை அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன செய்யும், மல்லிகைப்பூ செடி வந்து ரொம்ப இலை தான் வரும், பூக்கள் வராது. அதனால் நல்லா வெயிலில் நீங்கள் வச்சிடணும். அப்புறம் நீங்கள் டெய்லி முடிஞ்சால் பூக்களை எடுத்துடணும். எடுத்தாத்தே உங்களுக்கு வந்து அந்த நுனியை கிள்ளி விடுறதுக்கு இது எல்லாமே செய்கிறதுக்கு உங்களுக்கு நல்லாவே மறுபடியும் துளிர்கள் நம்மளுக்கு வரும். துளிர்கள் வர 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 நம்மளுக்கு செடிகள் நல்லா பெருசாக போகும். செடிகள் பெருசாக போச்சுன்னா முட்டுக்கள் நிறையவே வைக்கும், பூக்கள் நிறைய. இந்த மாதிரி நம்ம செடிகள் நல்லா பெருசாக்கணும். நான் ஃபஸ்ட் டைம் நான் வீடியோவில் காட்டினேன் நம்ம மல்லிகைப்பூ செடிக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கே வித்தியாசம் தெரியும்ல. முதல் நான் காட்டும்போது உங்களுக்கு எவ்வளோ சின்ன செடியாக நான் காட்டினேன். இப்போ வந்து நல்லா பெருசாக நல்லாவே இருக்கிறாங்க பாருங்களேன். இப்படி தான் நம்ம பெருசாக்கணும் செடிகளை. ஓகேயா? அதுக்கப்புறம் நம்மளுடைய கொடி ரோஸ் ஒன்று இருக்குது. இது வந்து ஏற்கனவே முதல்ல மலர்ந்துருச்சு. அதனால் இதுவும் மலர்ந்தோன்னே உங்கள்கிட்ட காட்ட முடியாது. இந்த பக்கம் வந்து ஒரு 5 முட்டை 6 முட்டை இருக்குது. இது மலர்ந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சில நேரத்தில் வந்து ஒண்டியாகவே கடன் வேலை பார்க்குறமேனு சில நேரத்தில் எனக்கெலாம் ரொம்ப டயர்டாக இருக்கும், ரொம்ப அசதியாக இருக்கும். ஆனால் இந்த பூக்களை காலைல எந்திரிச்சு பார்க்கையில் இதை விட நம்மளுக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு தான் மனசுக்கு எனக்கு படும். செம்பருத்தி பூலாம் நிறைய முட்டுக்கள் இருக்குது. கட்டிங் பண்ணி விட்டு 2 மாதம் ஆச்சு. இப்போ தான் நிறைய முட்டுக்கள் இருக்குது. கோகோ பிட் வந்து அன்றைக்கி மண் வாங்கிலே வாங்கிட்டு வந்தேன். உங்கள்கிட்ட நான் சொல்லியிருப்பேன். எனக்கு இன்றைக்கி தான் டைம் இருக்குது. இதை வந்து ஊற வச்சிடணும். ஒரு ராத்திரிக்காவது ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம வந்து எடுக்கணும். வாளியில் கொட்டி ஒரு 10 லிட்டர் தண்ணியை ஊற்றி நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் அந்த மேலே இருக்கிற அந்த கோகோ பிட்டை மட்டும் எடுத்து நம்ம வந்து செடிகளுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மண் மிக்ஸ் பண்ணியில் போடலாம், இல்லை செடிகள் நீங்கள் நடுறதுக்கு வைக்கலாம். சீக்கிரமாக உங்களுக்கு வேர் விட்டுரும். நம்மளுக்கு எப்படி ஆற்றுமோன்னா அந்த மாதிரி இது வந்து சீக்கிரமாக வேர் விட்டுரும். அப்புறம் நம்ம மண்ணுகளோட மிக்ஸ் பண்ணுறதுக்கு இது வந்து கொஞ்சம் இருக்காது. இந்த கோகோபிட் இருந்தால் நம்மளுக்கு மண்ணுகளோட இருக்காது. அதனால் இந்த இது நம்ம கலக்கிறோம். இது இல்லை அப்படின்னா நம்ம ஆற்று மண்ணை கூட கலந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேயா? அதை வந்து இப்போ வந்து 1 நாமச்சூர் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து சும்மா விரிப்புலையும் போடலாம், ஒரு ஜாடியில் அள்ளி வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. நான் இதில் அப்படியே எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 1 மணி நேரத்தில் நான் அள்ளி நான் என்ன செஞ்சேன், ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுட்டேன். காத்தோட்டமாக இருக்கட்டும் அப்படின்னு நம்ம எதுக்கு வேண்டாம் மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி அரிப்பு இருந்தால் கூட நீங்கள் அரிப்பில் நல்லா வடிச்சிட்டு அந்த தண்ணியை வந்து வெளியில் ஊற்றி விட்ருங்க. ஏன்னா இதை ஊற வச்சு தான் போடணும்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு ரொட்டி மாதிரிலாம் இருக்கும்ல, ப்ரெட்டு மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் சும்மா தண்ணி அதில் ஊற்றினீங்கன்னா அது அப்படியே நல்லாவே புழுண்டாயிரும். அதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் செடிகளுக்கு போடலாம். நான் போகிற இடத்துல வந்து அந்த மாதிரி கிடையாது, இப்படி தான் இருக்குது. அதனால் இதைத்தான் நான் வாங்குறது. வந்து ஒரு பயிர் ஊக்கி ஒரு நீர் உரம். இது என்னென்னா உளுந்து ஊற வச்சு 1 கிலோ உளுந்து 1/2 கிலோ உளுந்து வடைக்காண்டி ஊற வைப்போம்ல, அந்த ஊற வச்ச தண்ணி. அதுக்கப்புறம் அந்த உளுந்து அரைச்ச அரிசிலாம் கிடையாது, கிரைண்டர் அரைச்ச தண்ணி, உளுந்து சம்மந்தப்பட்டது. இது வந்து மல்லிகைப்பூ செடி, மல்லி வகைகள் எல்லாத்துக்கும் நீங்கள் கொடுக்கலாம்ப்பா. ஜாதி பிச்சி, குச்சி மல்லி, கல்யாண மல்லி, குண்டு மல்லி, எல்லா மல்லிகை வகைகளுக்கும் இதை நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நான் கரெக்டாக 2 லிட்டர் தண்ணி கலந்துட்டேன். இதை நீங்கள் வந்து ஒரு செடிக்கும் ஊற்றலாம், 4 செடிக்கு நீங்கள் பிரித்தும் ஊற்றலாம். ஓகே? இந்த மாதிரி கொடுத்துக்கிறோங்க. இது நல்லா செடிகள்லாம் நல்லா பூக்கும். மல்லிகைப்பூ வகை எல்லாமே நல்லாவே உங்களுக்கு பூக்கள் வரும். உளுந்து கரைசல் வந்து நம்ம எப்போவுமே வந்து மல்லி வகைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம். இது வந்து காஃபி வந்து கொஞ்சமாக கீழே பாட்டில் கழுவுனேன், அதில் உள்ளது. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் போட்டிருக்கேன். காஃபியும் டீ தூளும் மிக்ஸ் பண்ணி நான் வந்து இதை வந்து இப்போ வந்து 1/2 லிட்டர் தண்ணி இருக்குது. இன்னொரு 1/2 லிட்டர் தண்ணியை ஊற்றி ஒரு 4 ரோஜாப்பு செடியை கொடுக்கலாம். பெரிய ரோஜாப்பு செடியாக இருந்தால் 1 ரோஜாப்பு செடிக்கு நீங்கள் கொடுக்கலாம். உங்கள் பூக்கள் நல்லா பெருசாக வரும், நல்லா கலராக வரும். காஃபி இருக்கனால உங்களுடைய பூக்கள் நல்லா கலரு நல்லா சூப்பராக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரோஜா வகைகளுக்கு ஃபுல்லாக நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துக்கரலாம். ஓகேயா? இப்போ நம்மளுடைய ரோஜாப்பூ இது ஒன்று இருக்குது. இன்னிட்டு வந்து முட்டுக்கள் இருக்கிறாங்க பாருங்களேன். இப்போ தான் லேசாக மலர்ந்துருக்காங்க. இன்றைக்கி பார்த்தா நல்லாவே மலர்ந்துருச்சு. அவ்வளோதான். இது பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. இது கொடி ரோஸுப்பா. ஓகேயா? இன்றைக்கி போட்ட பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த ரோஜாப்பூ எடுத்துக்கிட்டு இருக்கலையே லேசாக இருட்டுச்சு, திருன்னு கொஞ்சம் நேரம் மழை வந்துருச்சு. ஆனால் மழை வந்து ரொம்ப நேரம் பெய்யலை. ஓகேயா? அடுத்த பதிவில் சந்திக்கலாம். வளமுடன். ஹாப்பி கார்டனிங்.